எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. காலையில பாருங்க, இந்த ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்துட்டாவே நம்ம வாழ்க்கை சுபிட்சம் பெறும் என்பதற்கு ஏற்ப அற்புதமான முறையில் யாகசாலை மண்டபம் அமைத்து சிவாச்சாரிய பெருமக்களை நிறுவி அற்புதமான முறையில் இங்கே நாதஸ்வரம் மங்கள வாத்தியம் நவபாஷணத்துல செஞ்சதுனால நம்ம இரவு பூஜையில முருகப்பெருமான் மார்புல சந்தனம் வைக்கிறாங்க. இன்னைக்கும் அது நடைபெறுது நம்ம பழனியில. அதுல இருக்க நைட்டு இரவுல வைக்கிற
தலையில் சுமந்து கொண்டு இந்த யாகசாலை மண்டபத்தை வலம் வந்து பிரதான கடம் என்று சொல்லக்கூடிய கடமானது மரகத விநாயகர் சன்னதிக்கும் விமான கலசத்திற்கு உண்டான கடமானது அங்கே விமான கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லும் காட்சி பட்டர் என்று சொல்லக்கூடிய அவர் தலைமையில் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றது. சிறப்பு, மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் இங்கே இப்போது கொஞ்சம் வழி கொடுத்துருங்க. அந்த சிவாச்சாரியர் என்ன சொல்றாரோ அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம குறித்த நேரத்துல பூஜிக்கப்பட்டு நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வையும் சிறப்பாக செய்து பிரதான கடம் என்று சொல்லக்கூடிய கடம் அதோ பாருங்கள், சிவாச்சாரிய பெருமக்கள் தலையில் அந்த கடத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நம் பாவமெல்லாம் பறந்தோடும் 3 கடங்களானது சிவாச்சாரிய பெருமக்கள் தலையில் சுமந்து அங்கே பக்தி பரவசுடன் காட்சி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியானது அதோ பாருங்கள், அந்த கடத்திற்கு உண்டான மரியாதைகள் எல்லாம் செய்யப்படுகின்றது. இங்கே வர்ண பூஜை, சோம பூஜை, எத்தனை பூஜைகளும் செய்ய வேண்டுமோ அத்தனை பூஜைகளையும் அற்புதமான முறையில் இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற வருண பகவானும் வழிவிட வேண்டும்.